மிஸ்டர் எக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் எஃப்ஐஆர் படத்தை டைரக்ஷன் பண்ண மனு ஆனந்த் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், சரத்குமார்னு நமக்கு பரிச்சயமான முகங்கள் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஸ்பை ஆக்ஷன் ஜானரில் உருவாகியிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு மேலோட்டமாக பார்க்க போனால் 1965 நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கக்கூடிய 7 நியூக்ளியர் கேப்சூல்ஸ் காணாமல் போயிடுது. அது பல வருடங்கள் கழிச்சு 2024 கிடைக்கிறது. அதே சமயம் G20 மாநாடு நம்ம சென்னையில் நடக்குது. இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்ற சொல்றது தான் இந்த முழு திரைப்படம். இந்த படத்தில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போனால் கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஒரு மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்தா நமக்கு எந்த மாதிரியான ஃபீல் வருமோ ஒரு காட்சியிலுமே கேமரா ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தருது. அதே போல லொக்கேஷன்ஸ் ஒரு பக்கா ஹாலிவுட் படத்துக்கான குவாலிட்டியை கண்டிப்பாக தருதுன்னே சொல்லலாம். இதில் ஆர்யா இந்தியன் ஸ்பையர் நடிச்சிருக்காரு. நடிப்பையும் தாண்டி பிசிக்கலி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் உண்டான லுக்ல படம் ஃபுல்லா வராரு. அவருக்கு பார்க்க சூப்பரா செட் ஆகுது. படத்துல கௌதம் கார்த்திக் ஆண்டகனிஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. பட் பெரிய அளவுல அந்த கேரக்டர் இம்பாக்டை கிரியேட் பண்ணலன்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அந்த பியூர் வில்லனிசத்தை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது பெரிய அளவுல கனெக்டே ஆகல. அதே போல அதுல்யா ரவி, அனகா, ரைசா வில்சன் இவங்க 3 பேருடைய கேரக்டருமே பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அனகா அவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு லவ் சாங்கை திணிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ படத்துக்கு அது முற்றிலும் தேவையில்லாத ஒரு சாங்காக தான் இருந்தது. டோட்டலி இந்த மிஸ்டர் எக்ஸ் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் குட் ஹேவ் பீன் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு விறுவிறுப்பு தராத ஸ்க்ரீன் பிளேவாக தான் அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.